இப்படி ஒரு ஒர்க் பிளானிங், மீல் பிளானிங் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. வாங்க பார்க்கலாம். நான் பண்ணுற மீல் பிளானிங்கும் சரி, ஒர்க் பிளானிங்லேயும் சரி ஒரு சர்ப்ரைஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். பார்க்கலாமா? நான் போடுற ப்ரீ பிளானிங் எப்பயுமே ஒரு ஷார்ட்கட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுவும் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதில் சர்ப்ரைஸும் நிறைய இருக்கணும். அதுக்கு இந்த மாதிரி மேக்னெட் சார்ட்டை தான் நான் எடுத்திருக்கேன். என்னடா ப்ரீ பிளானிங் சொல்லிட்டு தென்னை மரம் வரைகிறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. 1997 பொதிகை டிவியை பார்த்து ஃபஸ்ட்டு வரைஞ்ச தென்னை மரம் இதுதான். கிட்டத்தட்ட என்னோட 7 வயசில் வரைஞ்ச ஞாபகம். சரி வாங்க பழைய கதை இதுக்கு புது கதைக்கு வந்துடலாம். ஒன்றும் இல்லை, ப்ரீ பிளானிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மேக்னெட் போர்டை என்னோடய ஃப்ரிட்ஜில் தான் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய ப்ரீ பிளானிங்கை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமாக காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எழுதாமல் கிட்டத்தட்ட மினிமலிஸ்ட்டாக இப்போது கிச்சன் க்ளீனிங் வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நான் யோசிப்பேன். காலையில் 3 to 5 பிரம்ம முகூர்த்த பூஜா, அதுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் பிரேக். அந்த பிரேக்கில் தான் என்னோட சர்ப்ரைஸ். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், சாப்பிட்றதா இருக்கலாம், ஃபோனாக இருக்கலாம். அதை விட முக்கியமாக பிரேக் எடுக்கும்போது வேலை செய்யக்கூடாது, வேலை செய்யும்போது பிரேக் எடுக்கக்கூடாதுங்கிறத என்னுடைய கான்செப்ட். ஃபைனலாக குக்கிங் முடித்ததுக்கப்புறம் 15 மினிட்ஸ் பிரேக் கிடையாது, மினிமம் 20 to 30 மினிட்ஸ் பிரேக் இருக்கும். நீங்கள் எப்படி உங்கள் ப்ரீ பிளானிங் பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.